ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். தயிரை 3 விதமாக பதப்படுத்துகிறாங்களா? என்னடா சொல்கிறீங்க? அது என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. 1வது பசுத்தயிர், 2வது பாஸ்டரைஸ் செய்யப்பட்ட தயிர், தேர்டு ஒன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UHT தயிர். இந்த 3 விதமான தயிர்களையும் அதோட காலாவதி தேதி மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எத்தனை நாள் இருக்கும்? சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி, நான் சொல்கிறேன். எத்தனை நாள் வரைக்கும் தான் அந்த தயிர் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். தயிரோட காலாவதி டேட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த கர்ட் பாக்கெட்டில் உள்ள எக்ஸ்பைரி டேட்டை வந்து பாருங்கள். அப்படி இது பசுத்தயிராக இருந்தால் அதோட காலாவதி தேதி என்னன்னா 7 நாள்ல இருந்து வெறும் 10 நாள் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்டா அது கெட்டு போயிடும், உடம்புக்கும் கெடுதி, அதை தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாஸ்டேட் செய்யப்பட்ட தயிரோட காலாவதி தேதி என்னன்னா 14 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் தான். தயவு செஞ்சு அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை தூக்கி வீசிடுங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா UHT தயிர். இதுதாங்க 3 மாசத்துல இருந்து சும்மா சில்லுன்னு 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது. இதே போன்று எக்ஸ்பைரியான டேட்டாவை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.